பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் ஓம் சரவணபவாய நமக. ஓம் சரவணபவாய நமக. ஓம் சரவணபவாய நமக. எல்லம்மார்க்கி அன்பர்களே வணக்கம். கந்தபுராண தொடர் சொற்பொழிவு 4ஆம் நாளான இன்று சொற்பொழிவு தொடர இருக்கின்றது. முருகனுடைய உத்தரவுக்கு இணங்க ரஜித் சாமிகளின் விருப்பத்தால் இந்த தொடர் சொற்பொழிவு ஆரம்பிக்கப்பட்டு உலகத்திலே அமைதியும் சந்தோஷமும் குடிகொள்ள வேண்டும், தீராத நோய் நொடிகள் உலகத்தினரை தாக்கக்கூடாது என்ற ஒரு நல் காரியத்திற்காகவும் இந்த தொடர் சொற்பொழிவு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு ஏற்பட்டதின் காரணமாக இந்த தொடர் சொற்பொழிவு முதலாவதாக இந்த ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டுள்ளது. கந்தபுராண தொடர் சொற்பொழிவில் இந்த 4ஆம் நாளான இன்று அசுரப்படைகளினுடைய போக்கு எப்படி இருந்தது, என்னவெல்லாம் ஆயிற்று என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சிவபெருமான் கொடுத்த வரத்தினாலே அவர்கள் இந்த 1008 அண்டங்களையும் ஆளுகின்ற பேராற்றலை பெற்றுள்ளார்கள். அவர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்கள் என்று இந்த 4ஆம் நாளிலே நாம் காண்போம். இத்தனையா மாற்றை அறிந்திலேனெம் பெருமான், இத்தனையா மாற்றை அறிந்திலேனெம் பெருமான், பித்தரே என்றும்மை பேசுவார் பிறரெல்லாம், பித்தரே என்றும்மை பேசுவார் பிறரெல்லாம், இத்தனையா மாற்றை அறிந்திலேனெம் பெருமான், பித்தரே என்றும்மை பேசுவார் பிறரெல்லாம், முத்தினை மனிதன்னை மாணிக்கம் உழைத்தெழுந்த, முத்தினை மனிதன்னை மாணிக்கம் உழைத்தெழுந்த, வித்தனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே, வித்தனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே, வித்தனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவார பள்ளிது. மகாபரிவா சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுக்கு மிகவும் பிடித்த பாடல் இது. இந்த பதிகம் அடிக்கடி இதை விரும்பி கேட்பாராம். இத்தனையாமாற்றை அறிந்திலே நெம்பெருமான், பித்தரே என்றும்மை பேசுவார் பிறரெல்லாம் என்று மிக அற்புதமான ஒரு தேவார பாடல் இது. 4ஆம் நாள் கந்தபுராண தொடர் சொற்பொழிவிலே இன்று நேற்று வடகிழக்கு திசை நோக்கி சென்றவர்கள் ஈசானனை பார்த்துவிட்டு ஒதுங்கி வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு கிழக்கு திசை நோக்கி அவர்களுடைய அசுரப்படைகளுடைய எண்ணமெல்லாம் திரும்புகின்றது, அவருடைய கவனம் திரும்புகின்றது. கிழக்கு திசையில்தான் தேவர்களின் தலைமை இடமான இந்திரலோகம் இருக்கின்றது. அந்த இந்திரலோகத்தை ஆளுகின்ற சக்கரவர்த்தி இந்திரன் கிழக்கு திசையிலே இருக்கின்றான். அந்த இந்திரனானவன் இந்த அசுரப்படைகளை பார்த்துவிட்டு, அடடே பயங்கரமான ஆபத்து வருகிறது என்று பயந்து நடுநடுங்கி தலைதெறிக்க ஓடினானாம். இந்த படைகளை எதிர்க்கவே இல்லையா, தலைதெறிக்க ஓடி மேக கூட்டங்களிடையே போய் புகுந்து கொண்டான் என்று கந்தபுராணம் சொல்லுகின்றது. மேக கூட்டங்களிடையே ஓடி ஒளிந்து கொண்டான். இவன் ஒளிந்து கொண்டதும் அமராவதி பட்டணம் சூறையாடப்பட்டது அசுரப்படைகளால். அமராவதி பட்டணத்தில் உள்ள
எல்லா செல்வங்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. ஒரு அறையில் பதுங்கியிருந்த தேவமாதர்கள் எல்லாம் கண்ணில் பட்ட அத்தனை பெண்களையும் அசுரப்படைகள் சிறைபிடித்தனர். பதுங்கிய தேவர்களை எல்லாம் பிடித்து வந்து அவர்களது தலையில் அமராவதி பட்டணத்து செல்வங்களை எல்லாம் தலையில் சுமக்க வைத்தனர் இந்த அசுரப்படையினர். இதெல்லாம் செய்துவிட்டு அந்த அமராவதி பட்டணத்தை கொள்ளையடித்து விட்டு அடுத்ததாக அக்னியின் கோட்டைக்குள் புகுந்தனர் இந்த அசுரப்படைகள். அக்னி ரொம்ப தைரியசாலி. இந்திரனாவது ஓடி ஒளிந்து கொண்டான். அக்னி அப்படி இல்லை. ஒரு கை பார்த்து விடுவோம் என்று அக்னி அசுரர்களை நோக்கி அக்னி ஜுவாலை வீசினானாம். அந்த அக்னி ஜுவாலை இவர்கள் என்ன பண்ண முடியும்? இவரெல்லாம் சிவனிட்டிருந்து வரமாங்கி வந்தவர்களாச்சு. அந்த அக்னி ஜுவாலை என்ன பண்ணிச்சான்? ஒன்றும் பண்ண முடியலையா. அக்னியால அந்த அசுரப்படைகளை ஒன்றும் ஜெயிக்க முடியவில்லை. என்ன பண்ணா? சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் சிவன் அவனுக்கு கொடுத்த பாசுபதாஸ்திரத்தை ஏவினான். சிவபெருமான் கொடுத்த பரிசு அல்லவா அது. சிவபெருமான அஸ்திரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய நிலைக்கு உள்ளானான் அக்னி. என்ன பண்ணா? நெருப்புக்கே நெருப்பு வைக்கக்கூடிய ஒரு பேராற்றலை படைத்தது பாசுபதாஸ்திரம். சிவன் கையிலிருந்து வந்தது அல்லவா, சிவனால் அருளப்பட்டது. அதுக்கு அவ்வளவு பவர் உண்டு. அந்த அஸ்திரம் பாசுபதாஸ்திரத்தை ஏவினான் தாரகாசுரன். பாசுபதாஸ்திரத்தை ஏவிய உடனே அந்த அஸ்திரத்தை கட்டுப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு உள்ளானான் அக்னி. அக்னி லோகம் மட்டுமின்றி சர்வலோகங்களும் அந்த அஸ்திரத்தால் அழிந்து போய்விடும் என்பதால் என்ன பண்ணா? தனக்குத்தானே ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அக்னி பகவான் சூரனிடம் சரணடைந்தான். சரி, சரணடைஞ்சிட்டானே சொல்லி என்ன பண்ணான் தாரகாசுரன்? அவன் மீது கொஞ்சம் இறக்கப்பட்டான். இறக்கப்பட்டு, நீ குபேரனை போல இந்திரனை போல எங்களை என்ன பண்ணல, நீ பயந்து ஓடவில்லை. ஆனாலும் உன்னுடைய துணிச்சலை நான் பாராட்டுகின்றேன். அக்னி, உன்னுடைய துணிச்சலான நீ துணிச்சலாக போரிட்டாய். அந்த துணிச்சலான நீ போரிட்டது எங்களுக்கு எல்லாம் பிடித்திருந்தது. என்ன பண்ணு, நீயே ராஜாவாக இந்த பட்டணத்துக்கு தொடர்ந்து இரு. ஆனால் நீ ஒரு பணியாளன் தான் என்பதை மறந்து விடாதே. நீ இந்த பட்டணத்திற்கு ராஜாவாக இரு. ஆனால் நீ எங்களுக்கெல்லாம் ஒரு வேலைக்காரன், பணியாளன் என்பதை மறந்து விடாதே. நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு நீ ஓடி வர வேண்டும். எந்த நேரத்தில் கூப்பிட எங்களுக்கே தெரியாது. கூப்பிடுற நேரத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த அசுரப்படைகள் அக்னியின் பட்டணத்தை கொள்ளையடித்து அழித்தது. என்ன பண்ணா? பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. கொள்ளையடித்த பிறகு வேறு திசை நோக்கி அவருடைய கவனம் திரும்புகின்றது. தென் திசை நோக்கி கவனம். தென் திசையில் யார் இருப்பா? தென் திசையில யமனுடைய திக்கு அது. நம்ம உலகத்துல வீட்டுல தீபம் ஏத்துவோம். விளக்கு ஏத்தும் பொழுது எல்லா திசைகளையும் நோக்கி அந்த முகம் இருக்கலாம். எல்லா திசைகளும் நோக்கி இப்பொழுது கூட தீபம் எரிகின்றது. இந்த மாதிரி எல்லா திசையும் நோக்கி தீபங்கள் ஏற்றப்படலாம். ஆனால் தென் திசை நோக்கி மட்டும் ஏற்றப்படக்கூடாது என்பது சாஸ்திரம். ஏனென்றால் அது யமனுடைய திக்கு. அந்த திக்கு யமனுடைய திக்கு தென் திசை. ஆகவே அந்த தீபங்கள் ஏற்றும் பொழுது வீட்டிலே மங்களகரமாக இருக்க வேண்டும், அனைவரும் சந்தோஷமாக நோய் நொடியின்றி தீர்க்காயுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே இறைவனை நினைத்து நாம் தீபம் ஏற்றுகின்றோம். அந்த தீபம் ஏற்றுகின்ற பொழுது தென் திசை நோக்கி அந்த முகம் இருக்கக்கூடாது, விளக்கு ஏற்றக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதுதான் சாஸ்திரம். அதே மாதிரி ஈசான்ய முறையிலே இருந்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டிலே சாஸ்திரப்படி, மனை சாஸ்திரப்படி ஈசான முறையிலே பூஜை அறை வைத்து வழிபட்டால் அந்த இல்லம் நல்ல முறையிலே துலங்கும் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி இந்த ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு கடவுளர் இருக்கின்றார்கள். தென் திசை நோக்கி, தென் திசை யாருக்கு உரியது என்றால் யமனுக்கு உரியது. ஆகவே இந்த அசுர படைகளுக்கு தென் திசை கண்ணில் படுகின்றது. ஆஹா, இது யமலோகமாச்சு. என்ன, வாழ்க்கையில கடைசி நேரத்தில் தான் எல்லாரும் அங்க போவாங்க. வாழ்க்கையினுடைய இறுதி காலத்திலே ஆயுள் முடிந்தவர்கள் எல்லாம் எங்கே செல்வார்கள்? யமனுடைய பட்டணத்துக்கு செல்வார்கள், யமலோகத்துக்கு செல்வார்கள். ஆனா அசுரப்படைகள் இப்போதே அங்கே சென்று விட்டார்கள்.
அசுரப்படைகள் என்ன காரணம்? பவர், சிவன் கொடுத்த பவர். நீ எல்லா உலகங்களுக்கும் சென்று வரலாம், உனக்கு வேண்டிய வரங்களை தந்தேன் என்று எம்பெருமான் சிவபெருமானை கொடுத்துட்ட பிறகு எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு தாராளமா போயிட்டு வரலாம். அந்த பவர் அவங்களுக்கு வந்துருச்சு. ஆகவே யமலோகத்திற்கு செல்லுகின்றார்கள். ஆனால் அருணகிரிநாதர் சொல்லுவார், யமனையே விரட்டுவார். என்ன பண்ணுவார்? யமனை கந்தர் அலங்காரத்திலே யமனை விரட்டுவார். தாராகணம் எனும் தாய்மார் அறுவர் தரும் முளைப்பால் ஆறாது உமை முளைப்பால் உண்ட பாலன் அறையிற்கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் மேலும் என் சிந்தையவே தாராகணம் எனும் தாய்மார் அறுவர் தரும் முளைப்பால் ஆறாது உமை முளைப்பால் உண்ட பாலன் தாராகணம் எனும் தாய்மார் அறுவர் தரும் முளைப்பால் ஆறாது உமை முளைப்பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் மேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உன் உயிர் வாங்குவனே வந்தபோது உன் உயிர் வாங்குவனே அந்தகன் என்றால் யமன். தாராகணம் எனும் தாய்மார் அறுவர் தருமுலைப்பால் ஆறாது உமை முளைப்பால் உண்ட பாலன். யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான். அந்த 6 கார்த்திகை பெண்கள் கொடுத்த பாலை சாப்பிட்டுட்டு அவருக்கு பத்தலையா, ஆறாது உமை முளைப்பால் உண்ட பாலன், அவங்க அம்மாவுடைய முளைப்பாலை சாப்பிட்டாராம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கந்தர் அலங்காரத்தை கவியாக வடித்திருக்கின்றார். தாராகணம் எனும் தாய்மார் அறுவர் தருமுலைப்பால் உண்ட பாலன் ஆறாது உமை முளைப்பால் உண்ட பாலன் அறையிற்கட்டும் சீராவும் வேலும் என் சிந்தையவே. அறையிற்கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உன் உயிர் வாங்க வேண்டிய சொல்லி யமனுக்கே என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? மிரட்டுற யமனையே மிரட்டுறாரு. அந்தகா நீ வந்த உன் உயிரையே நான் வாங்கிடுவேன்னு சொல்லி அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தை சொல்லி அவனை மிரட்டுகின்றார். முருகப்பெருமானுடைய பவர் எங்கிட்ட இருக்கு, முருகப்பெருமானுடைய சக்தி அவனுடைய அருள் என்கிட்ட இருக்கு, நீ வரவே வராத, வந்தா என்ன பண்ணுவ? உன்னை கொன்னுடுவேன், உன் உயிரை வாங்கிடுவேன்னு சொல்றார். எத்தனை பேருக்கு இந்த தைரியம் வர முடியும்? அருணகிரிநாத பெருமான் அழகாக சொல்லுகின்றார். யமனையே பார்த்து மிரட்டுற என்ன மிரட்டல்? யமன் தான் மற்றவங்களை பார்த்து மிரட்டுவான். ஆனா யமனையே மிரட்டின ஒரு பெரிய பேராற்றல் படைத்தவர் அருணகிரிநாத பெருமான். இந்த பாடல்கள் எல்லாம் படிக்கும் பொழுது, கந்தர் அலங்காரத்தை படிக்கும் பொழுது முருகனுடைய பேராற்றல் அவருக்கு எப்படிலாம் அவர் கை கொடுத்திருக்கின்றது, அவருடைய அருமை மகிமைகள் என்ன, எவ்வளவு அற்புதமான ஒரு சக்தி அவருக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நாமெல்லாம் அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. கந்தர் அலங்காரத்தை அனைவருமே மனப்பாடம் செய்து தினமும் பூஜை அறையிலே ஒவ்வொரு பாடலாக படிக்கலாம் முருகனிடம். ஆக இந்த வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்திலே வரவேண்டிய அசுரப்படைகள் இப்பொழுதே யமலோகம் வந்து விட்டார்களாம். அவர்கள் வந்து யமன் என்ன பண்றான்? இந்திரன மாதிரியோ குபேரன மாதிரியோ ஓடி ஒளியல. என்ன பண்றான்? புத்திசாலி யமன். கையில உள்ள அரிசி பருப்பு உளுந்து மற்றும் எல்லா விளைபொருட்கள் என்ன பண்றானா அந்த பட்டணத்தினுடைய எல்லையிலே போய் நின்று விட்டானா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு, சாமி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், என்னுடைய பட்டணத்தில் மட்டும் உள்ள நுழைஞ்சிடாதீங்க என்று சொல்றானாம். தாருகன் என்ன பண்றான்? தாருகனுடைய காலில் போய் விழுந்துட்டான் யமன். ஐயனே, நீங்கள் சொல்லும் நபரை மட்டும்தான் நான் பிடிப்பேன், யாருக்காவது விதி முடிந்தால் உங்கள் கட்டளை இல்லாமல் பிடிக்க மாட்டேன் என்று சத்திய பிரமாணம் சொல்றானாம் தாருகன் கிட்ட, தாரகாசுரன் கிட்ட. சுவாமி, உங்களுடைய உத்தரவு இல்லாம நான் யாரையும் பிடிக்க மாட்டேன், விதியே முடிஞ்சா கூட அவங்களை பிடிக்க மாட்டேன், என் பட்டணத்தை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று கிஞ்சினானாம் யமன். என்ன பண்றான்? யமன் மீது இரக்கம் கொண்ட தாரகாசுரன்
படைகளை ஊருக்குள் போகக்கூடாது என்று சொல்லுகின்றான். படைகளை ஊருக்குள் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு திரும்பி விடுகின்றான். இப்படியே ஒவ்வொரு இடத்திற்கு செல்லுகின்றார்கள். நிருதியுடைய இடத்திற்கு செல்லுகின்றார்கள். வாயு பகவான், வருண பகவான் லோகங்களுக்கு சென்று வெற்றி கொடி நாட்டுகின்றார்கள். கண்ணில் பட்டதெல்லாம் அவர்களுக்கு வெற்றிதான். வெற்றி 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 வெற்றியை தவிர வேற ஒன்றுமே அவளுக்கு இல்லை. ஏன்னா சிவபெருமான் அவர் வரமாகி வந்தவர்கள். அவர்கள் ஜெயக்கொடி நாட்டிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். யமனுக்கு பிறகு நிருதி, வாயு, வருண லோகங்களுக்கு சென்று வெற்றி கொடி நாட்டினார்கள். வெற்றி கொடி நாட்டிவிட்டு பிறகு அவர்கள் பார்வை வைகுண்டத்தின் மீது, வைகுண்ட லோகத்துல மேலப்படுது. வைகுண்டத்துக்கு போய் என்ன பண்ணணும்? வைகுண்டத்துக்கு போயிட்டு அந்த வைகுண்டத்தை ஜெயிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். வைகுண்டவாசன் கடவுள் என்ன சாதாரண கடவுள்? அவர் எம்பெருமான். சதா சர்வகாலமும் நித்திரையில் இருப்பது மாதிரி தான் தோன்றும். ஆனால் அவர் நித்திரையில் இருக்க மாட்டார். ஆதிசேஷன் மேல படுத்திருப்பார். அவர் நித்திரையில் இருப்பார் என்று நாம் எல்லாம் நினைக்கின்ற நித்திரை அல்ல. அவர் உள்மனம் உலக ஜீவராசிகளை பற்றியும் உலகத்தை பற்றியும் தான் எண்ணிக்கொண்டிருக்கும். இவர்கள் என்ன பண்ணுகின்றார்கள்? வைகுண்ட லோகத்தின் மீது அவர்களுக்கு ஒரு ஆசை வருகின்றது. நம்ம போயிட்டு எப்படியா ஜெயிச்சிடணும் சொல்லி அந்த அசுர படைகள் வருகின்றதை பார்த்துவிட்டு அந்த ஸ்ரீதேவி மகாலட்சுமியும் கலங்கி போனார்களாம். ஐயோ, ஆபத்து வருகின்றதே, என்ன செய்கின்றது? பிரபோ பிரபோ, இது என்ன தூக்கம்? அவளை தடுக்காமல் என்ன பண்றீங்க? உறங்கிட்டு இருக்கீங்களே. ஆதிசேஷன் மேல படுத்து விட்டால் வீடு வாசல் பற்றி உங்களுக்கு கவலையே இருக்கிறதில்ல. அந்த மாதிரி இப்ப பாருங்க, நமக்கு ஆபத்து நெருங்கி விட்டது, அசுரப்படையில் வந்து கொண்டிருக்கின்றன, என்ன செய்வது என்று கேட்கின்றார்கள். எம்பெருமான் வைகுண்டவாசன் உலகத்தை ஆளுகின்றவர். ஆதிசேஷன் மீது படுத்து உறங்குவர். சாதாரண ஆளவர் அல்ல. அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி, அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை முடிக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இங்கு யாம் வந்தோம் இறங்கேலோ எம்பாவாய், இங்கு யாம் வந்தோம் இறங்கேலோ எம்பாவாய், அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி. தன்னுடைய கால்களாலே அந்த திருப்பாதங்களால் இந்த உலகத்தை அளந்த எம்பெருமானவர் திருவேங்கடமுடையான், திருவேங்கடமுடையான், திருவேங்கடமுடையான் எம்பெருமான் வைகுண்ட வாசன். அவருக்கா தெரியாது இவன் யார், இவன் என்ன காரணம், என்ன காரணத்துக்காக வந்துட்டு இருக்கான், இந்த படைகள் யார், இவனுடைய நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாமே அவருக்கு தெரியுமே. எல்லாம் தெரிஞ்சு படுத்திருக்கின்றார். அவர் என்ன நடக்குது பார்க்கலாம். எம்பெருமானுடைய வைகுண்ட லோகத்தை நோக்கி செல்லுகின்றன அசுரப்படைகள். அசுரப்படைகளை பார்த்து விட்டு ஸ்ரீதேவி மகாலட்சுமி, ஐயோ சுவாமி, ஆபத்து வந்து விட்டதே, என்ன நம்ம தூங்கிட்டு இருக்கீங்க சுவாமி, எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது அப்ப சொல்றார் பெருமாள், அனைத்தையும் நான் அறிவேன். இவனுடைய நதி மூலம் ரிஷி மூலம் என்ன, இவர்கள் எதற்காக தபஸ் பண்ணார்கள், எதற்காக யாகம் பண்ணார்கள், எதற்காக யாகம் பண்ணி என்னுடைய மைத்துனன் சிவபெருமான் அவர்களுக்கு கொடுத்த வரங்களே நான் அறிவேன். என்ன நடக்குது பார்ப்போம், அவசரப்படாதீங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றார்,
எல்லாத்தையும் நான் நடப்பதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். சில சமயங்களில் பக்தர்களை நாம் சோதிக்கின்றோம், சில சமயங்களில் பக்தர்கள் நம்மை சோதிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவர் கண்ணை மூடிக்கொண்டு விடுகின்றார். அந்த அரிதியில் எம்பெருமான் மூடிக்கொண்டு விட்டார். அதற்கு அவருக்கு தூக்கம் ஏது? என்ன செய்கின்றார்? யோசனை பண்ணுகின்றார். அசுரப்படைகள் வந்திருக்கின்றன, என்ன செய்யலாம்? திடீர்னு ஒரு முடிவெடுக்கின்றார். எம்பெருமானுக்கு 50 படைகள் உண்டு. வைகுண்டவாசனுக்கு 50 படைகள். பாஞ்சஜன்யம் என்கின்ற வெற்றி சங்கம் ஒரு படை, நந்தகம் என்னும் கத்தி ஒரு படை, கௌமோதகி என்ற கதாயுதம் ஒரு படை, சுதர்சன சக்கரம் ஒரு படை, சாரங்கம் என்ற வில் ஒரு படை. 5 படைகளை உடையவர் எம்பெருமான் வைகுண்டவாசன். அந்த 5 படைகளையும் கொண்டுகிட்டு அவர்களை போய் சண்டை போட போகின்றார். என்ன நடக்குது பார்க்கலாம் சொல்லிட்டு சண்டை போட போகின்றார். சண்டை தொடங்கி விட்டது. அந்த சண்டை 12 ஆண்டுகள் நடந்ததாம். தொடர்ந்து 12 ஆண்டுகள் நடந்துதான். கடும் போர் நடந்தது. அந்த கடும் போர் நடந்த கூட என்ன பண்ணல, ஒன்னும் தெரியல, முடிவு தெரியல. சிவன் அருள் பெற்றவர்களாச்சே அசுரர்கள், ஒன்னும் பண்ண முடியாத பெருமாளுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இந்த 50 படைகளை வைத்துக் கொண்டு அவர் போரிடுகின்றார். ஒன்னும் பண்ண முடியல. ஒரு முடிவுக்கு வருகின்றார். இந்த அசுரப்படைகளை ஜெயிக்க முடியாது என்று அவர் தெரிந்து கொள்கின்றார். தெரிந்தவுடனே அவன்கிட்ட ஒரு சிறிய பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். எந்த ஆயுதமும் சூரனை அழிக்கவில்லை. இவர் அனுப்பிய சுதர்சன சக்கரம் தாரகாசுரனுடைய மார்பிலே பதக்கமாய் போய் பதிந்ததாம். சுதர்சன சக்கரம் எம்பெருமானுடைய விரல்களிலே சதா சர்வகாலமும் சுழன்று கொண்டிருக்கும். அந்த சுதர்சன சக்கரம் தாரகாசுரனுடைய மார்பிலே பதக்கமாக பதிந்து விட்டதாம். சூரனே, நீ சிவனிடம் வரம் பெற்றவன் என தெரிந்தும் உனக்கு அருளவே சக்கராயுதத்தை பரிசாக தந்தேன் என்றார். திடீர்னு எம்பெருமான் என்ன பண்றார்? பெருமான் அவருக்கு தெரியும் இல்லையா எந்தெந்த சூழலில் என்ன பேச வேண்டும். நீ சிவன்கிட்ட இருந்து வரம் பெற்றவனுக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு நான் என்ன பண்றேன், உனக்கு அருள் பண்ணவே அந்த சக்கராயுதத்தை பரிசாக தந்திருக்கிறேன் என்றார். நீ இஷ்டம் போல் இந்த உலகத்தை உனதாக்கி கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். தாருகன் அவரிடமிருந்து விடைபெற்றான். ஆஹா, ரொம்ப 12 ஆண்டுகள் போரிட்டு கடைசியில் பெருமாள் என்ன விஷ்ணு நம்ம என்ன பண்ணிட்டார், சமாதானமாக ஆகிவிட்டார் என்று சொல்லி அவன் என்ன பண்றான், தாருகன் அவரிடமிருந்து விடைபெறுகின்றான். விடைபெற்று அவங்களுக்கு என்ன அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம், என்ன செய்யணும் யோசனை பண்ணுகின்றான். மீண்டும் சிவபெருமானுடைய சிந்தனை அவனுக்கு வருகின்றது. மாதர் மட பிடியும் மடவண்ணம் முன்னதோ, மாதர் மட பிடியும் மடவண்ணம் மன்னதோ, நடையுடை மலை மகள் 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 துணையென மகிழ்வர் உதவின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் படர் சடை நெடு 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 மூடியதோர் புனலர் வேதமோடேடிசை பாடுவர் ஆழ்கடல் வெண்டிரை இறை நுரை கரை பொறு 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 தூவி மின்னின்றயலே
தாத விற்புன்னை தயங்கும் மலர்ச்சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் 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 தருமபுரம் பதியே எழில் பொழில் எழில் பொழில் எழில் பொழில் எழில் பொழில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே வேதங்களை எல்லாம் தன்னுடைய மூச்சு காற்றாக உடையவர் எம்பெருமான் சிவபெருமான். வேதங்களை எல்லாம் தன்னுடைய மூச்சு காற்றாக உள்ளவர். அவருடைய அதோ முகத்திலிருந்து சங்கீதம், நிருத்தம், ஜோதிடம் எல்லாமும் உற்பத்தியானது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. உலகமே அவர்தான் உலகம். அவரன்றி வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. அவரன்றி ஒரு அணுவும் அசையாது. அத்தகைய பேராற்றல் படைத்த ஒரு பெரும் கடவுள் அவர். உலகத்தை நினைச்ச மாத்திரத்தில் அழிப்பார், நினைச்ச மாத்திரத்தில் உற்பத்தி பண்ணுவார், நினைச்ச மாத்திரத்தில் அமைதியா இருந்துருவார். அப்படியே அந்த சிவமேதான் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கின்றது. அந்த சிவ அவதாரம் சிவன். சிவனுக்கு எந்த விதமான பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. முருகனுக்கும் பிறப்பு இறப்பு என்பது இல்லை. சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு கடவுள். கிருஷ்ணனுக்கு கூட கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லுகின்றார்கள். சிவ ஜெயந்தி என்பது எங்குமே கிடையாது. சிவன் அன்னைக்குதான் உத்பவித்தார், சிவன் அன்னைக்குதான் பிறந்தார் அப்படின்றது கிடையவே கிடையாது. உலகமே அது என்றைக்கு உலகம் தோன்றியது, என்றைக்கு சிவன் தோன்றிய உலகம் யாருக்குமே தெரியாது. சிவபெருமான் உலகத்தை இந்த உற்பத்தி செய்து அதை நிர்வகிப்பார். பிறகு அவருக்கு ஒரு மூடு வந்துச்சுன்னா அதையும் அழித்துடுவார். எல்லா ஜீவராசிகளும் அவரை போய் சேருகின்றன. அதுதான் தத்துவம். அந்த மாதிரி சிவனிட்டேந்து இவங்க வரங்கள் வாங்கி வந்து 1008 அண்டங்களையும் 108 யுககாலங்கள் நீங்கள் ஆளலாம் என்று சொன்னவர் எம்பெருமான் சிவபெருமான். இந்த சூரபத்மனிடம், தாரகனிடம், சிங்கமுகாசுரனிடம் இந்த படைகள் எல்லாம் உலகத்தை ஜெயித்து விட்டு என்ன பண்ணுகின்றன? சிவபெருமானை மீண்டும் போய் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆசைப்படும் பொழுது நேரா நந்திகேஸ்வரர் போயிட்டு கேட்கிறாங்க. பகவானை பார்க்கணும்னு சொன்ன உடனே பர்மிஷன் வாங்கி தருகின்றார். பர்மிஷன் வாங்கி கொடுத்த பிறகு சிவனை பார்த்து சகல அண்டங்களையும் வென்றதாக கூறினார்கள். அங்க எப்படி ஜெயிச்சோம், என்ன பண்ணோம், ஏது செஞ்சோன்னு சொல்லி சிவபெருமான் சொல்லுகின்றார்கள். சிவபெருமான் அவர்களை வாழ்த்தினாராம். சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்திற்கும் ஒரு தலைவரை நியமித்த பின்னர் நடுநாயகமாக விளங்கும் ஒரு இடத்தில் கோட்டை கட்டி ஆட்சி செய்ய சொன்னார். சிவபெருமானுடைய உத்தரவு. நமக்கு சந்தேகம் வரலாம், என்னடா சிவபெருமான் தேவர்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும், எப்படி அசுரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றார் என்று. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. எம்பெருமான் அசுரர்களை ஏன் உற்சாகப்படுத்த வேண்டும், தேவர்கள் ஏன் அல்லல் பட வேண்டும், இதுதான் சிவபெருமானுடைய எண்ணமா அப்படின்னு நினைத்தால், ஆமாம், 32 தண்ணி குடிச்சுதானே ஆகணும். நான் சொல்லல, கந்தபுராணம் சொல்லுகின்றது. உப்பை தின்றவர்கள் யார்? தேவர் பெருமக்கள். எப்படி உப்பை தின்றார்கள் என்று கேட்டால், தட்சன் செய்த யாகத்திலே எம்பெருமான் சிவபெருமானுடைய அனுமதி இல்லாமல் இவர்களெல்லாம் போய் கலந்து கொண்டார்களாம். கலந்து கொண்டு அவிர்பாகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த யாகத்துக்கே தலைவன் சிவபெருமான் தான். அவரை நினைச்சுதான் எதையுமே தொடங்க வேண்டும். வேதங்கள் எல்லாம் அவர்களை தான் வாழ்த்துகின்றது. வேதங்கள் எல்லாம் அவர்களை வணங்குகின்றது. சிவபெருமானை, முருகனை எல்லாரையுமே வணங்குகின்றது. வேதங்கள் எல்லாம் மூச்சுக்காற்றா உள்ளவர் சிவபெருமான். எல்லாத்துக்குமே அதிபதி அவர் தான். எல்லாத்துக்குமே அவர் தான் கடவுள். அவரை வணங்காமல், அவரை பூஜிக்காமல் எந்த யாகங்களையும் செய்யக்கூடாது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனா தட்சனுக்கு மருமகனாக சிவபெருமான் வரும்பொழுது அந்த தாட்சாயினி என்கின்ற அம்பாள், அங்கதான் மகளா பிறக்கின்றார்கள் தாட்சாயினி. அந்த தட்சன்
அந்த யாகத்தை செய்து தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவிர்வாகத்தை கொடுக்கின்றான். சிவபெருமானை அவமதிக்கின்றான். அந்த அவமதித்த காரணத்தினாலே கடைசியிலே வீரபத்திர சுவாமி அனுப்பி இந்த யாகத்தையே துவம்சம் செய்கின்றார் சிவபெருமான். அந்த மாதிரி இவர்களெல்லாம் உப்பை தின்றவர்கள் தேவர பெருமக்கள். ஆக அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு நல்லா தெரியும். இந்த தேவர்கள் எல்லாம் ஏன் இப்பொழுது அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள்? அசுரப்படைகளால் என்று சொன்னால் இதுதான் காரணம். அசுரப்படைகள் தேவராயினும் மனிதராயினும் கந்தர்வராயினும் பிற எந்த வகையினராயினும் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். இதுதான் உலகத்தினுடைய நியதி. தவறு செய்பவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது எம்பெருமானுக்கு தெரியாது, சிவபெருமானுக்கு தெரியாதா? என்ன பண்ணுவார்? தண்டனை அனுபவிக்க வேண்டும். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா தேவர் பெருமக்களும் மகாவிஷ்ணுவிடம் மூடுகின்றார்கள். பரந்தாமா, பரந்தாமா, துன்பம் வந்துவிட்டது, துன்பம் வந்துவிட்டது, துன்பம் வந்துவிட்டது. பரந்தாமா, பரமசிவன் தான் அந்த அசுர பெருமக்களுக்கு வரங்களை கொடுத்தார் என்றால் நீங்களும் அவர்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க? அந்த சுதர்சன சக்கரத்தை கொடுத்து விட்டீர்களே, இது நியாயமா? இது தர்மமா? இது முறையா என்று கேட்கின்றார்கள். என்ன, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? சக்கராயத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்களே, நியாயமா? நம்ம ஆபத்து சூழ்ந்துள்ளதே, பரந்தாமா உங்களுடைய பதில் என்ன என்று கேட்கின்றார். அப்படிதான் பரந்தாமன் சொல்லுகின்றார், தேவர்களே, நம்ம செஞ்சதுதான் தப்பு. என்ன, நம்ம செஞ்சது தப்பு. நம்ம ஒரு நிமிஷம் யோசனை செய்யாம நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அங்க போயிட்டோம். தட்சனுடைய யாகத்திற்கு போய் நம்ம இருந்ததால 108 யுக காலங்கள் நம்மெல்லாம் அல்லல் பட வேண்டும் என்பது தலைவிதி. 108 யுககாலம் நாமெல்லாம் அல்லல் பட வேண்டும் என்பது தலையெடுத்து தலைவிதி. தட்சன் செய்த யாகத்தில் அவிர்வாகத்தை நாம் ஏற்றுக்கொண்டது பெரிய தப்பு. நாம் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். பரமேஸ்வரன் போட்டுள்ளது முடிச்சு அவருக்குத்தான் அவளுக்கு தெரியும் என்று சொல்லி பரமேஸ்வரன் பக்கத்திலே அந்த பந்தை திருப்புகின்றார் வைகுண்டவாசர். தேவர்கள் எல்லாம் என்ன பண்றான்? தலை குனிந்து தலை கவிழ்ந்து வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து விட்டார்களாம். ஆக இப்படி இருக்கும் பொழுது பரமேஸ்வரனை இரண்டாவது முறையாக சந்திக்க அசுரர்கள் வீரமகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர். அதாவது பரமேஸ்வரனை இரண்டாவது முறையாக தரிசித்து விட்டு அவருடைய அனுமதியின் பேரில் வீரமகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர். பிரம்மா அவனுக்கு முடிசூட்டினார். விஷ்ணு முடிசூட்டு விழாவில் பங்கேற்றாராம். சூரபத்மன் அவரை என்ன பண்ணானா, நீங்க வைகுண்டத்துக்கு போங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டான். அனுப்பிவிட்டு அருமையான வாழ்க்கை அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றான். எப்படி வாழ்க்கை என்றால், தேவலோக பெருமக்கள் எல்லாம் அவனுக்கு ஏவலாளர்களாக பணியாளர்களாக மாறிவிட்டார்கள். எப்படி என்றால், இந்திரன், தேவருடைய தலைவரான இந்திரன் வெத்தலைப்பாக்கு எச்சில் பிடிக்கும் பாத்திரம் அவனுக்கு என்ன வேலை? அவன் வெத்தலைப்பாக்கு துப்புவானாம் வாயில போட்டு. அதை பிடிக்கிற பாத்திரம், அதை இந்த எச்சில் துப்புற பாத்திரத்தை பிடிக்கிற வேலையா. வாயு பகவானுக்கு என்ன வேலை? சாமரம் வீசுகின்ற வேலை. குபேரனுக்கு என்ன வேலைன்னா, அசுரனுக்கு கொடுப்பதற்காக பாக்கு பை கையில் வச்சிருப்பானா, வச்சுக்கிட்டு பாக்கு எடுத்து கொடுத்துட்டு இருப்பானா. சூரிய சந்திரர்களுக்கு என்ன வேலைன்னா, வெண்கொற்றக்கூடிய அசுரர்களுக்கு பிடிக்க வேண்டும். சூரபத்மனுக்கும் தாரகாசுரனுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் வெண்கொற்றக்கூடியை பிடிக்க வேண்டும். இப்படியாக இந்த தேவர் பெருமக்களுடைய பொழுது கழிகின்றது. தேவர்கள் ஆளுக்கு ஒரு வேலையை செய்தனர். அவர்களுடைய என்ன ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காம ஆளுக்கு ஒரு வேலையை செய்தனர். எதற்காக என்றால், இதற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் இருக்கின்றது. முடிவு எப்படி என்றால், சிவனாலேயோ சிவன் அருள் பெற்றவராலேயோ மட்டும்தான் இந்த அசுரர்களை அழிக்க முடியும். எம்பெருமான் எல்லா வரத்தையும் கொடுத்தார். சிவபெருமான் கடைசியில் ஒரே ஒரு இக்கு வச்சார். என்னாலும் என்னுடைய அருள் பெற்றவர்களால் மட்டுமே தான் உனக்கு மரணம் உண்டு அப்படின்னு சொல்லுகின்றார். அந்த வகைக்காக தான் கதை நகர்ந்து கொண்டிருக்கின்றது.
போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாததொன்று வந்து வந்து போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாததொன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தருமரை தன்வசத்தே போக்கும் மரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாததொன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தருமரை தன்வசத்தே ஆக்கும் மறுமுகவா சொல்லனாதிந்த ஆனந்தமே கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள்கான் கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள்கான் கனக நிறவேதன் அபயமிடமோது கரகமல சோதி பெருமாள்கான் கனக நிறவேதன் அபயமிடமோது கரகமல சோதி பெருமாள்கான் வினவும் அடியாரை மருவி விளையாடு பிறகுரசமோக பெருமாள்கான் வினவும் அடியாரை மருவி விளையாடு பிறகுரசமோக பெருமாள்கான் விதி முனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரஸ்வதி பெருமாள்கான் சனகி மணவாளன் மருகன் என வேத சதமகிழ் குமார பெருமாள்கான் சனகி மணவாளன் மருகன் என வேத சதமகிழ் குமார பெருமாள்கான் சரண சிவகாமி இரண குலகாரி தருமுருகநாம பெருமாள்கான் சரண சிவகாமி இரண குலகாரி தருமுருகநாம பெருமாள்கான் இனிது வனமேவும் அமிர்த குரமாத டியல் பரவு காதல் பெருமாள்கான் இனிது வனமேவும் அமிர்த குரமாத டியல் பரவு காதல் பெருமாள்கான் இணையிலிபதோகை மதியின் மகளோடும் இயல் புலியூர் வாழ்வு பெருமாளே இணையிலிபதோகை மதியின் மகளோடும் இயல் புலியூர் வாழ்வோர் பெருமாளே அசுர கூட்டம் நாளொரு வேணியும் பொழுது வண்ணமுமாக தங்களுக்கு பிடித்த வாழ்க்கை முறையை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மகேந்திரபுரியை நிர்மாணித்து விஸ்வகர்மாவின் மகள் பதுமகோபலையை பெரிய பேரழகி அவளை மணந்து கொள்கின்றான் சூரபத்மன். அவளை மணந்து கொண்டு சந்திரனின் உதவியாலே பல அடைகளை மயக்கி தன்னுடன் சேர்த்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சூரபத்மன் பதுமகோபலைக்கு
4 குழந்தைகள். 1 பானுகோபன், 2 அக்னிமுகன், 3 இரண்யன், 4 வஜ்ரபாகு என்றாலும் பல இளம் கன்னியர்களை தன்னுடன் சேர்த்துக்கொண்டு அவர்கள் மூலம் பல குழந்தைகளை பெற்றெடுக்கின்றான். அவர்களுக்கு 3000 மகன்கள் பிறந்தனராம். சிங்கமுகன் ஆசுரபுரி என்ற நகரை அமைத்து அதிலே ஆட்சி செய்து வருகின்றான். யமனின் மகளான விபூதிகையை மணந்து கொண்டு பல பெண்களையும் சேர்த்து மணந்து கொண்டு 100 பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றான். தாரகாசுரன் மாயாபுரி என்ற நகரை அமைத்தான். நிருதியின் மகள் சௌரிகையை மணந்து கொண்டான். என்றாலும் பல பெண்களை சேர்த்துக் கொண்டான். சௌரிகைக்கு பிறந்தவன் அசுரேந்திரன் என்ற மகன். இப்படியாக ஒரு பக்கம் இவர்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களுடன் பிறந்த ஒரு சகோதரி இருக்கின்றாலே, ஆட்டு முகம் கொண்ட சூரபத்மனின் சகோதரி அஜாமுகி. அவள் என்னவென்றால் கண்ணில் கண்டவர்களையெல்லாம் மயக்கி அவர்களுடன் உறவு கொள்வது அவளுடைய பொழுதுபோக்கு. அழகா இருந்தாலும் பரவாயில்ல, அழகு இல்லைனாலும் பரவாயில்ல, யார் கிடைச்சாலும் அவள் அனுபவித்து கொண்டிருப்பாள். அது மட்டுமல்ல, அவளுக்கு வேலை. தேவர்களோ பிராமணர்கள் யாரையும் விடுவதில்லை. அவள் அழகிய பெண்கள் யார் இருந்தாலுமே அவளை தன்னுடைய சகோதரர்களுக்கு இரையாக்குவதுதான் அவளுடைய பொழுதுபோக்கு. அவர்களுக்கு இரையாக்கி அந்த அழகிய பெண்களை அழைத்து வந்து அவர்களுக்கு கொடுப்பது அவளுடைய வேலை. இப்படியா போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கோபக்கார முனிவர் துர்வாச மகரிஷியை அவள் சந்திக்கின்றாள். அதுதான் அங்க கதையில் ஒரு சின்ன ஒரு முடிச்சோட நகர்கின்ற இடம் அது. ஒரு நாள் கோபக்கார முனிவர் துர்வாச மகரிஷியை அவள் சந்திக்கிறார். சந்திப்பு என்ன என்று பிறகு பார்ப்போம். சிந்தாகுலம் இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெருவே மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கந்தா முருகா கந்தா முருகா 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 கருணாகரணி 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 எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடற்பிறவி அவதாரம்
எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடற்பிறவி அவதாரம் இனி உனதபயம் எனதுயர் உடலும் இனி உடல் விடுக முடியாது இனி உனதபயம் எனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனு மிகவும் அயர்வானார் கடனுனதபயம் அடிமை உன்னடிமை கடனுனதபயம் அடிமை உன்னடிமை கடிகை உன்னடிகள் தருவாயே விழுதிகள் அழகி மரகத வடிவி விமலி முன்னருளும் முருகோனே விரிதலம் எரிய குலகிரி நெறிய விசை பெருமயிலில் வருவோனே எழுகடல் குமுற அவுணர்கள் உயிரை இறை கொள்ளும் மயிலை உடையோனே எழுகடல் குமுற அவுணர்கள் உயிரை இறை கொள்ளும் மயிலை உடையோனே இமயவர் முனிவர் பரவிய புலியூர் தினில் அடமருவு பெருமாளே இமயவர் முனிவர் பரவிய புலியூர் தினில் அடமருவு பெருமாளே தினில் அடமருவு பெருமாளே கடன் குணதபயம் அடிமை உன்னடிமை கடிகு உன்னடிகள் தருவாயே கடிகி உன்னடிகள் தருவாயே கடிகி உன்னடிகள் தருவாயே கடிகி உன்னடிகள் தருவாயே கடிகி உன்னடிகள் தருவாயே இந்த அளவிலே இந்த 4ஆம் நாள் கந்தபுராணத்தோட சொற்பொழிவு அஜாமுகி துர்வாச மகர்ஷியை சந்தித்ததோடு இன்றைக்கு நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். ஆறு எழுதடங்கோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுஜை தனிவேர் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேன் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் நடங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் புயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக.